எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் இப்போ நேற்று குரூப் 1 எக்ஸாம் நடந்து முடிஞ்சிருக்கு இல்லையா, ஜூன் 15. ஸோ அந்த எக்ஸாமில் குரூப் 1 எக்ஸாமில் என்னென்ன கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின் வந்திருக்கு, ஸோ அது நம்ம சேனல்லேருந்து எந்தெந்த கொஷின் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரு ப்ரூஃப் வீடியோ. எவ்ரி எக்ஸாம் முடிஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்திருக்கு அப்படின்னா அது நம்ம சேனலில் எங்கேருந்து வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம ஒரு ப்ரூஃப் மாதிரி எடுத்து போடுறோம். ஸோ ரெகுலராகவே. ஸோ அந்த மாதிரி இப்போ நான் லாஸ்ட் டே நடந்து முடிஞ்ச குரூப் 1 எக்ஸாமுக்கான ப்ரூஃப் வீடியோ தான். கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின் வந்திருக்கு, அது எத்தனை கொஷின் வந்திருக்கு, எங்கெங்கேருந்து வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரி, ஃபஸ்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து திட்டங்கள் கொடுத்துருக்காங்க. திட்டங்கள் கொடுத்து அதை பொறுத்த சொல்லி. சரி, ஃபஸ்ட்டு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம், தமிழ் புதவன் திட்டம், விடியல் பயணம் திட்டம், புதுமை பெண் திட்டம் கொடுத்துருக்காங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் அப்படிங்கிறது 2023 செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி தொடங்கியிருப்பாங்க. யாருக்காக தொடங்கியிருப்பாங்க? தகுதி வாய்ந்த குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கணும்னு தொடங்கியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு ஆப்ஷன் வந்து 3, பெண் குடும்ப தலைவிக்காக தான் இந்த ஸ்கீம் லான்ச் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் தமிழ் புதவன் திட்டம். இது பார்த்தீங்கன்னா போன வருஷம் 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி தொடங்கப்பட்டது. 6th to 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் தமிழ் மீடியமில் படித்து 12th ஜாயின் பண்ண போகிறாங்க, கல்லூரியில் ஜாயின் பண்ண போகிறாங்கன்னா அவங்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்குவதற்காக இந்த ஸ்கீம். ஸோ அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்காக தமிழ் புதவன் திட்டம். நெக்ஸ்ட் விடியல் பயணம் திட்டம் பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து இலவசமாக பேருந்துகளில் பயணிக்கிறதுக்காக இந்த ஸ்கீம். புதுமை பெண் திட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 6th to 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு கல்லூரியில் போய் ஜாயின் பண்ணுறாங்கன்னா அந்த மாணவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்குவதற்காக 2022 செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி தொடங்கப்பட்டது. விடியல் பயணம் திட்டம்ங்கிறது 2021 மே மாதம் தொடங்கப்பட்டது. இது ரீசெண்டாக கூட நம்ம தமிழ்நாடு ஸ்கீம்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதுலேயே எல்லா ஸ்கீமே கவர் ஆயிரும். சரி, இப்போ இதுக்கு ஆன்சர் என்ன? ஃபர்ஸ்ட் பாருங்க, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் வந்து பெண் குடும்ப தலைவிகள். தேர்டா, சப்போ ஆப்ஷன் ஏ. நீங்கள் ஒரே ஒரு இதுக்கு மட்டும் தெரிஞ்சாலே ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். இதுக்கான ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மந்த்ல தான் தமிழ் புதவன் திட்டம் தொடங்கியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் நம்ம. 6th to 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு கல்லூரியில் சேரக்கூடிய மாணவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்குவதற்காக தமிழ் புதவன் திட்டம். நெக்ஸ்ட் அதே மாதிரி விடியல் பயணம் திட்டம். அரசு பேருந்துகளில் பயணிக்கக்கூடிய பெண்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு. இலவசமாக அரசு பேருந்துகளில் பயணிக்கிறதுக்காக இந்த ஸ்கீம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய். இது எங்கே வருது? இது எவ்ரி மந்த்லையுமே வரும் இந்த ஸ்கீம். எல்லாமே தமிழ்நாடு ஸ்கீம் பற்றி நம்ம. அடுத்து மே மந்த்லேயே பார்த்தீங்கன்னா தமிழ் புதவன் திட்டம் இருக்கு. சரி, அந்த 4 ஸ்கீம் இதில் வந்துருச்சா? நெக்ஸ்ட் பின்வருவனவற்றில் எது முதல் இந்திய புவிசார் செயற்கைக்கோள்? நீங்கள் எல்லா சேட்டலைட்டும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், எதுவுமே இந்தியாவுடைய சேட்டலைட் கிடையாது. இது ஒன்று தான் இந்தியாவுடைய சேட்டலைட் இதில் இடம்பெற்றிருக்கு. ஸோ அது வந்து இன்சாட் 3D. இதுதான் வந்து இந்திய புவிசார் செயற்கைக்கோள். இது எங்கே வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், February 2024 February கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருப்போம். அதாவது ஃபெப்ரவரியில் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு இன்சாட் செயற்கைக்கோளை லான்ச் பண்ணியிருப்பாங்க. இந்த செயற்கைக்கோளில் அதுக்கு முன்னாடி 2013 லான்ச் பண்ணதான் இன்சாட் 3D அப்படிங்கிறது. ஸோ இதை ஞாபகம் வச்சுருந்தாலே நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு அடுத்து பாருங்க, இது தமிழ் புதவன் ஸ்கீமே 2 தடவை கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து மேட்ச் த ஃபாலோவிங் டைப் ஆஃப் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கூற்றுகளா கேட்டிருக்காங்க. தமிழ் புதவன் திட்டம்ங்கிறது அக்டோபர் 2024 தொடங்கப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. இதுவே தப்பு தான். ஆகஸ்ட் 2024ஆம் ஆண்டு 9ஆம் தேதி தான் தொடங்கியிருப்பாங்க. பள்ளி படிப்புக்கு பிந்தைய அரசு பள்ளி மாணவர்களின் மேற்படிப்புக்கு தேவையான நிதி நிலைமையை மேம்படுத்துகிறது. கரெக்ட். ஸ்கூல் முடிச்சோன்னே கல்லூரியில் போய் ஜாயின் பண்ணுறாங்க, அவங்களுக்கு தான் மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஸோ அவங்களுடைய நிதி நிலைமையை மேம்படுத்துது இந்த ஸ்கீம். பள்ளி படிப்புக்கு அப்புறமா கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு. அடுத்து மாத நிதி உதவியாக ரூபாய் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. மந்த்லி அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல 1000 ரூபி வந்து டெபாசிட் பண்றாங்க. ஸோ இதுல எது கரெக்ட்? 2வதும் 3வதும் கரெக்ட் தான். ஃபர்ஸ்ட் மட்டும்தான் தப்பா இருக்கு. ஸோ அப்போ என்ன கொஸ்டின் உங்களுக்கு? சரியான சொற்றொடரை தேர்வு செய்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு தப்பு, 2, 3 ரைட்டுனா ஆப்ஷன் சி 2 மற்றும் 3 தான் சரி. ஸோ அதை பற்றி இங்கே பாருங்க, தமிழ் புதவன் திட்டம் ஆகஸ்ட் 9ஆம் தேதி 2024 ஆகஸ்ட் 9ஆம் தேதி தொடங்கப்பட்டதுன்னு நம்ம முன்னாடியே பார்த்தாச்சு. அடுத்து 1000 ரூபாய் வழங்குறாங்க. கல்லூரியில் சேரக்கூடிய மாணவர்கள், 12th வரைக்கும் படிச்சுட்டு கல்லூரியில் ஜாயின் பண்ணக்கூடிய மாணவர்கள் ப்ரூஃப். நெக்ஸ்ட்டு செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜ். ஸோ நம்ம ரீசெண்டாக தான் சுயமரியாதை திருமணங்கள் பற்றி சமீபத்தில் தான் நம்ம கிளாஸில் பேசியிருப்போம்.
சுயமரியாதை திருமணங்கள் எந்த கரண்ட் அஃபேர்ஸை சொல்லி போனால் மார்ச் மந்த் 27 கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் வீடியோ போய் ஓப்பன் பண்ணி 27th மார்ச் கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா சுயமரியாதை திருமணங்கள் அப்படிங்கிறது 2 மனங்கள் இணையக்கூடிய திருமணம். இது இந்த இடத்துல எந்த ஒரு சடங்குகளும் சம்பிரதாயங்களும் இதில் பின்பற்ற மாட்டாங்க அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம் அந்த வீடியோலே, செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜ் பற்றி. ஸோ அதுதான் அது சம்மந்தமாக ஒரு கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. சுயமரியாதை திருமணங்கள் எந்த பூசாரிகளும் இல்லாமல் அல்லது சமஸ்கிருதத்தில் சடங்குகள் உச்சரிக்கப்படாமல் நடக்கப்படுகிறது. இது கரெக்ட். அவங்க எந்த ஒரு சம்பிரதாயங்களை அவங்க யூஸ் பண்ணுறது கிடையாது. 2 மனங்கள் இணையக்கூடிய ஒரு திருமணம் தான் சுயமரியாதை திருமணம். ஒரு நல்ல நாள் பார்க்கறது இல்லை. இப்போ நம்ம கல்யாணம்னா நல்ல நாள் பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி எந்த ஒரு சடங்குகள் தாலி கட்டுறது எதையுமே பார்க்க மாட்டாங்க. ஸோ அப்போ இதில் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எது சரியானவை சுயமரியாதை திருமணம் பற்றி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து எந்த பூசாரிகள் இல்லாமல் நடத்தப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து இங்கே செகண்ட் கூற்று பாருங்க, மங்களகரமானதாக கருதப்படக்கூடிய நேரங்களில் தான் இந்த சுயமரியாதை திருமணங்கள் நடத்தப்படுதுன்னு சொல்றாங்க. அவங்க எதையுமே பார்க்க மாட்டாங்க. நல்ல நேரம் எது, நல்ல நாள் எது, எதுவுமே பார்க்க மாட்டாங்க. ஸோ அப்போ இது தவறு. அவங்க தாலி கட்டும் விழாவை ஒழித்தனர். ஸோ இவங்க தாலி கட்டுறதை ஃபாலோ பண்ணுறது கிடையாது. சரியா, இதுவும் கரெக்ட். இது கரெக்டு, இது கரெக்டு. தம்பதிகள் ஒருவருக்கொருவர் சமமாகவும் நண்பர்களாகவும் நடத்துவது தான் இந்த சுயமரியாதை திருமணம். ஸோ இதுவும் கரெக்டு. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு, தேர்டு, ஃபோர்த்து கரெக்டு. அப்போ ஆப்ஷன் என்ன? சி. ஃபஸ்ட்டும் தேர்டும் ஃபோர்த்தும் கரெக்ட். ஆப்ஷன் சி 1, 3, 4 தான் கரெக்டு. இந்த ரீசனாக அந்த மார்ச் 27 கரண்ட் அஃபேர்ஸில் மென்ஷன் பண்ணியிருப்போம் சுயமரியாதை திருமணம் பற்றி. நெக்ஸ்ட் பாருங்க, இது வந்து பிறந்த நாள், காந்தியடிகளுடைய பிறந்த நாள், ஜவஹர்லால் நேருடைய பிறந்த நாள்னு சொல்லி அவங்களோட பர்த் ஆனிவர்சரி எப்போ அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் எது மிஸ்டேக் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜனவரி 30 அண்ணல் காந்தியடிகளுடைய மறைந்த தினமானதை செலிப்ரேட் பண்ணுறதா கொடுத்துருக்காங்க. இது கரெக்டு. ஜனவரி 23 வந்து நேதாஜி அவர்களுடைய பிறந்த தினம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுவும் கரெக்டு தான். ஏப்ரல் 14 வந்து அண்ணல் அம்பேத்கருடைய பிறந்த நாள், நம்ம சமத்துவ நாளாக கூட செலிப்ரேட் பண்ணுறோம். அதுவும் கரெக்டு தான். சர்தார் வல்லபாய் படேலுடைய பிறந்த நாள் வந்து அக்டோபர் 13 கொடுத்துருக்காங்க. இது தப்பு. அக்டோபர் 31 அதை தான் நம்ம தேசிய ஒற்றுமை தினமாகவும் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ இதில் கொஸ்டின் என்ன, சரியான விடையை தேர்ந்தெடுக்க. ஸோ ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு மூணுமே கரெக்டு. ஸோ ஆப்ஷன் ஃபோர்த்து தான் கரெக்டு. ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து மட்டும் தான் தப்பு. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்ட். இதை பார்த்து இப்போ நம்ம எதில் போட்டிருக்கோம், ஜனவரி கரண்ட் அஃபேர்ஸில் ஜனவரி 30 வந்து மகாத்மா காந்தியுடைய நினைவு தினம் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஜனவரி 23 பார்த்தீங்கன்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுடைய பிறந்த நாள் அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 14 அம்பேத்கருடைய பிறந்த நாள் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அக்டோபர் 31 தேசிய ஒற்றுமை தினம், சர்தார் வல்லபாய் படேலுடைய பிறந்த தினம் தான் தேசிய ஒற்றுமை தினமாக செலிப்ரேட் பண்ணுறதாகவும் போட்டிருக்காரு, மென்ஷன் பண்ணியாச்சு கரண்ட் அஃபேர்ஸில். நெக்ஸ்ட் முத்ரா திட்டம், முத்ரா வங்கியோட நோக்கம் என்ன? முத்ரா திட்டம் அப்படிங்கிறது எதுக்காக தொடங்கினாங்கன்னா, சிறு குறு நடுத்தர தொழில் துறையை சேர்ந்தவங்களுக்கு கடன் உதவி வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீம் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது முத்ரா வங்கியுடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கூற்று கொடுத்துருக்காங்க. மருத்துவத்துறையை மேம்படுத்துறதுக்கு நிதி உதவி செய்யறதுன்னு கொடுத்துருக்காங்க. இது தப்பு. சிறு குறு நடுத்தர தொழில்துறைக்கு கடன் வழங்குறது கரெக்டு. சுற்றுலாத்துறையை மேம்படுத்துறதுக்கு, ஊரக வளர்ச்சிக்கு நிதி உதவி வழங்குறது, இதெல்லாம் தப்பு. ஸோ எதுதான் கரெக்டு? ஃபர்ஸ்ட், செகண்ட் மட்டும் தான் கரெக்டு, சிறு குறு நடுத்தர தொழில்துறைக்கு வழங்குறது. அப்போ ஆப்ஷன் பி 2 மட்டும்தான் கரெக்டு. ஸோ இது எங்கே ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா, முத்ரா திட்டம் மார்ச் மந்த் கரண்ட் அஃபேர்ஸில் கொடுத்துருக்கோமா, இதுதான் வந்து எந்த மந்த்து உள்ளது அப்படிங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். அந்த பிடிஎஃப்லேருந்து தான் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன். ஸோ முத்ரா திட்டம் அப்படிங்கிறது குறு சிறு நடுத்தர தொழில்களை ஆதரிப்பதற்கான ஒரு திட்டம் தான் முத்ரா திட்டம். இந்த திட்டத்தில் கடன் 32 லட்சம் கோடி வரைக்கும் கடன் வழங்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கேட்டகரி இருக்குது. 4 பிரிவுகளில் கடன் கொடுக்குறாங்க. சிஷு, கிஷோர், தருண் ப்ளஸ் ரீசெண்டாக தான் அதோட கடன் வரம்பை 20 லட்சமாக இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னு சொல்லி கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் பாருங்க, WHO பார்த்தீங்கன்னா, அதாவது ஜல்ஜீவன் திட்டம் பற்றி தான் நெக்ஸ்ட் கொஸ்டின். ஜல் சக்தி அமைச்சகத்தினால பார்த்தீங்கன்னா நியமிக்கப்பட்ட உலக சுகாதார அமைப்பின் சமீபத்திய ஆய்வில் ஜல்ஜீவன் மிஷன் வயிற்றுப்போக்கு நோய்களால் ஏற்படும் 4 லட்சம் இறப்புகளை தடுப்பதில் வெற்றி பெறும் என்றும் சுமார் 14 மில்லியன் டேலிஸ் மிச்சப்படும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. அடுத்து காரணம், இது 2024 ஆண்டுக்குள் கிராமப்புற இந்தியாவில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் தனிப்பட்ட குடிநீர் குழாய் இணைப்புகள் மூலம் பாதுகாப்பான மற்றும் போதுமான குடிநீரை வழங்க குடிநீர் மற்றும் சுகாதாரத்துறை திட்டமிடப்பட்டுள்ளது. ஸோ ரெண்டுமே கரெக்ட் தான். ஸோ இதில் ஜல்சக்தி அமைச்சகத்துடைய அந்த உலக சுகாதார நிறுவனத்துடைய அறிக்கைப்படி 4 லட்சம் இறப்புகள், நீங்கள் சுகாதாரமான நீரை வந்து ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் வழங்கப்படுறதுனால என்ன ஆகுது,
அந்த 4 லட்சம் வயிற்றுப்போக்கினால் ஏற்படக்கூடிய இறப்புகளானது தடுக்கப்படுது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2024ஆம் ஆண்டுக்குள்ள அனைத்து வீடுகளுக்குமே குடிநீர் குழாய் இணைப்புகளை கிராமப்புறங்களில் வழங்கணும் அப்படின்னும் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏயும் சரி பியும் சரிதான். அதே மாதிரி காரணம் விளக்குகிறது. ஸோ ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி இந்த கொஸ்டினுக்கு. ஸோ இது எங்கே இருக்குது கரண்ட் அஃபேர்ஸில் நம்ம சேனலில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் மந்த் கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்தீங்கன்னா உலக சுகாதார அமைப்புடைய கணிப்புப்படி குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்குறதுனால 5.5 கோடி மணி நேரம் மிச்சமாகுது. அது மட்டும் இல்லாமல் ஆண்டுதோறும் 4 லட்சம் உயிரிழப்புகளானது இதனால் தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சுகாதார நிறுவனமானது தெரிவிச்சிருக்கு, உலக சுகாதார நிறுவனம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா 2024ஆம் ஆண்டுக்குள்ள இங்கே கிராமப்புறங்களில் 2024ஆம் ஆண்டுக்குள்ள குழாய் மூலமாக குடிநீர் வசதிகளை ஏற்படுத்துவதற்காக இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. ஸோ 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் தான். ஸோ இது எந்த கரண்ட் அஃபேர்ஸில் இருக்குன்னா நவம்பர் 2023 வந்து இது போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு நேஷனல் ஸ்கீம்ஸில் பார்த்தீங்கன்னா ஜல்ஜீவன் திட்டம் பற்றி போட்டிருப்போம். ஸோ ஜல்ஜீவன் திட்டம் பற்றி நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதில் 2 இடம் வந்து உங்களுக்கு காமிச்சாச்சு. சரியா? நெக்ஸ்ட் பாருங்க, இதுலேயும் ஜல்ஜீவன் வந்திருக்கு. இது வந்து மேட்ச் த ஃபாலோவிங் கொடுத்துருக்காங்க. பட்டியல் 1 பட்டியல் 2ன்னு சொல்லிட்டு 2 பட்டியல் கொடுத்து அதை மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ குடிநீர் வழங்கல் திட்டம் அதாவது ஜல்ஜீவன் திட்டம் தான். நீங்கள் இங்கிலீஷில் உள்ள கொஸ்டினை பார்த்தீங்கன்னா தமிழில் உள்ளதை விட ஈஸியாக இருக்கும் பார்க்கறதுக்கு. குடிநீர் வழங்கல் திட்டம் இங்கே வந்து ஜல்ஜீவன் இருக்கா, ஜல்ஜீவன். நெக்ஸ்ட்டு பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ, அதாவது பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கல்வி வழங்குவோம் அப்படிங்கிறது தான். மகளை காப்பாற்றுவோம், மகளை படிக்க வைப்போம் அப்படிங்கிற திட்டம் தான் பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ அப்படிங்கிறது. ஸ்வச் பாரத் அபியான் அப்படிங்கிறது கிளீன் இந்தியா மிஷன், அதாவது தூய்மை இந்தியா திட்டம். நேஷனல் சோஷியல் அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம், அதாவது தேசிய சமூக உதவி திட்டம். இப்போ இதை பொருத்தணும். இப்போ ஜல்ஜீவன் திட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 2019 லான்ச் பண்ணியிருப்பாங்க. சரியா? அப்போ இங்கே ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 2வதுல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து செகண்ட், அப்போ 2 இடத்துல செகண்ட் இருக்கா? சரி, அப்போ பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ அப்படிங்கிறது 2015 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ 4th ஆப்ஷன் 2015 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போது 2413. ஸோ ஆப்ஷன் ஏன் தான் இந்த இடத்துல கரெக்டு. ஸ்வச் பாரத் அபியான் அப்படிங்கிறது 2014, அதாவது 2014ஆம் ஆண்டு தான் கிளீன் இந்தியா மிஷன் தூய்மை இந்தியா திட்டமானது தொடங்கியிருப்பாங்க. ஸோ அடுத்த ரிமைனிங் உள்ளது 1995 வந்து நேஷனல் சோஷியல் அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம் வருது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஸோ இந்த திட்டங்கள் எப்போ தொடங்கப்பட்டதுன்னு சொல்லி நம்ம ஏப்ரல் 2025 ஜல்ஜீவன் திட்டம் பற்றி கரண்ட் அஃபேர்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். 2019 இந்த ஸ்கீம் ஆனது தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு 2019 ஜல்ஜீவன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கல்வி அளிப்போம் அப்படிங்கிற திட்டம், அதாவது பேட்டி பஜாவோ பேட்டி பதாவோ அப்படிங்கிற திட்டம் 2015 இங்கே மென்ஷன் பண்ணியாச்சு. இது இந்த வருஷம் ஜனவரி கரண்ட் அஃபேர்ஸ் தான். ஏன்னா இந்த திட்டம் தொடங்கப்பட்ட ஒரு 10 years நிறைவடைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு ஜனவரியில் பார்த்துருப்போம் கரண்ட் அஃபேர்ஸில். அடுத்து தூய்மை இந்தியா திட்டம், இந்த வருஷம் பிப்ரவரி மந்த் கரண்ட் அஃபேர்ஸில் தூய்மை இந்தியா திட்டம் தொடங்கப்பட்டதை பற்றி பார்த்துருப்போம். நெக்ஸ்ட்டு அவ்வளோதான். அதுக்கு வந்து அதிலே ஆன்சர் நீங்கள் பண்ணிடலாம், மேட்ச் த ஃபாலோவிங். நெக்ஸ்ட்டு இண்டெக்ஸு, இப்போது 3 அமைச்சகங்களால் ஒரு திட்டம் செயல்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின். பெண்கள் மற்றும் குழந்தைகளின் முன்னேற்றம், சுகாதார மற்றும் குடும்ப நல, மனிதவள மேம்பாடு ஆகியனவற்றை உள்ளடக்கிய 3 அமைச்சரவைகளின் முக்கிய திட்டம் எது? 3 அமைச்சரவைகள் செயல்படுத்தக்கூடிய முக்கிய திட்டம் எது அப்படின்னு சொல்லி இதில் கொஸ்டின் கேட்குறாங்க. ஆன்சர் என்ன? பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ அப்படிங்கிற திட்டம் தான் அந்த 3 அமைச்சரவைகளால் செயல்படுத்தப்படக்கூடிய ஒரு திட்டம். இது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் வந்து குழந்தைகள் மற்றும் மகளிர் நல அமைச்சகத்தினால செயல்படுத்தப்படுகிறது. இதுவும் அதே தான். ஸ்மார்ட் சிட்டி திட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நகர்ப்புற வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற மேம்பாட்டு அமைச்சகத்தினால செயல்படுத்தப்படுது. இதை பற்றிலாம் நம்ம ஏற்கனவே கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருப்போம். ஒரு அமைச்சகம் தான் செயல்படுத்துகிறாங்க. ஸோ இதுதான் 3 அமைச்சகங்கள். சரி, இதை பற்றி எதில் போட்டிருக்கோம்னு பாருங்கள். இப்போது பேட்டி பச்சாவோ வந்து ப்ரீவியஸாகவே அந்த கொஸ்டின் மென்ஷன் பண்ணிட்டேன். இதில் வந்து வீட்டு வசதி நகர்ப்புற விவகாரங்கள் அமைச்சகத்தினால தான் எந்த ஸ்கீம் செயல்படுத்தப்படுகிறது? ஸ்மார்ட் சிட்டி மிஷன். ஸ்மார்ட் சிட்டி மிஷன் அப்படிங்கிறது நகர்ப்புற விவகாரங்கள் அமைச்சகம். 3 திட்டம் பார்த்தீங்கன்னா வீட்டு வசதி நகர்ப்புற விவகாரங்கள் அமைச்சகத்தினால தான் செயல்படுத்துகிறாங்க. ஒன்று பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா, ஸ்மார்ட் சிட்டி, அப்புறம் அடல் அம்ருத் மிஷன். 3 திட்டமும் ஒரே இடத்துல நம்ம பார்த்துருப்போம். எந்த கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருப்போம்னா போன வருஷம் ஜூலை மந்த் கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி திறன்மிகு குழந்தைகள் மையம், இது பார்த்திங்கன்னா
மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தினால செயல்படுத்தக்கூடிய எல்லா திட்டங்கள் தான் இந்த மகளிர் சக்தி இயக்கம், குழந்தைகள் பாதுகாப்பு சேவை திட்டம், அதாவது இன்டகிரேட்டட் ஸ்கீம் சொல்லி பார்த்தோம் இல்லையா, இன்டகிரேட்டட் சைல்ட் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் சொல்லிட்டு அந்த ஸ்கீம். இதுவுமே வந்து மகளிர் குடும்ப நல அமைச்சகத்தினால தான் செயல்படுத்தப்படுகிறது. நெக்ஸ்ட் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதாவது நோபல் ப்ரைஸ் பற்றி நம்ம செப்பரேட்டாகவே ஒரு வீடியோவே போட்டிருக்கோம். நோபல் ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு அக்டோபரில் எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா அக்டோபரில் நோபல் ப்ரைஸ் யார் யார் போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பாங்க. அந்த மாதிரி விக்டர் ஆம்ரோஸ் அப்புறம் கேரி ருக்கூன் ஆகியோருக்கு பார்த்தீங்கன்னா மருத்துவத்துக்கான நோபல் ப்ரைஸ் போன வருஷம் அறிவிச்சிருப்பாங்க. எதுக்காக அறிவிச்சிருப்பாங்க அப்படிங்கிறதா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்ன அப்படின்னா நுண் ஆர்என்ஏ, அதாவது மைக்ரோ ஆர்என்ஏ கண்டுபிடிச்சதுக்காக தான் இவங்களுக்கு அது தொடர்பான ஆராய்ச்சிக்காக தான் விருது கொடுத்துருக்காங்க. இதை பற்றி நம்ம அக்டோபர் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் போன வருஷத்தில் பார்த்துருப்போம். ஸோ விக்டர் ஆம்ரோஸ் மற்றும் கேரி ருக்கூன் ஆகியோருக்கு பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஆர்என்ஏவை கண்டுபிடித்ததற்காக தான் விருதானது கொடுத்துருக்காங்க நோபல் ப்ரைஸ், மருத்துவத்துக்கான நோபல் ப்ரைஸ். அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா எல்லா சட்டமும் இது கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக இந்த சட்டங்கள் வந்து நமக்கு அடிக்கடி வந்தால் பார்த்துருக்கலாம். இது கரண்ட் அஃபேர்ஸ்க்காக இதை எடுக்கலை. இதில் ஒரே ஒரு இது மட்டும் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா ஆன்சர் பண்ணிக்கலாம். அதனால தான், அதாவது இந்தோ பாகிஸ்தான் வார் இருக்கு இல்லையா, இதில் வந்து 1971 தான் இந்தோ பாகிஸ்தான் வார் வந்து இந்த வங்கதேச போர் நடந்திருக்கும். வங்கதேசத்துக்கு வந்து தனி நாடு வேணும்னு சொல்லி கோரியிருப்பாங்க. ஸோ அப்போ வங்கதேச தனி நாடாக வரணுங்கிறதுக்காக இந்தியா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நடந்துச்சு. அது எப்போனா 1971. ஸோ இந்த தேர்டு இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்தோ பாகிஸ்தான் போர் வந்து ஃபர்ஸ்ட், தேர்டு ஒன்னுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டாலே ஆப்ஷன் டியை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிடலாம். ஸோ ஆப்ஷன் சி தான் இதுக்கு ஆன்சர். இந்தோ பாகிஸ்தான் போர் பற்றி எங்கே இருக்குது நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம்னா பாகிஸ்தானோட 1965, 1971, 1999 போர் நடந்திருக்கு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே. இப்போ ரீசெண்டாக அந்த பெஹல்காம் அட்டாக் நடந்துச்சு இல்லையா, ஸோ அது சம்மந்தமாக பார்க்கும்போது அந்த போர் பற்றி பார்த்துருப்போம். அதனால இந்த கொஸ்டினும் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துருந்தா அட்டென்ட் பண்ணியிருக்கலாம். நெக்ஸ்ட் நெட் ஜீரோ எமிஷன்ஸ் பை அதாவது இப்போது காலநிலை நடவடிக்கையுடைய கூறுகள் யாவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. லாஸ்ட்டாக நம்ம ஒரு ஃபாஸ்ட் ரிவிஷன் சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதில் 2070 நெட் ஜீரோ வந்து அடையணும், கரிமல சமநிலை அடையணும்னு சொல்லிட்டு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். காலநிலை நடவடிக்கைகளோட முக்கியமான கூறுகள் 2070 நிகர பூஜ்ஜிய உமிழ்வு அடையணும். என்ன முக்கியமாக காலநிலை மாற்றத்தை நம்ம கட்டுப்படுத்தணும் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக பார்த்தீங்கன்னா கரியமில வாயு உள்ளிட்ட பசுமை இல்ல வாயுக்கள் அதிகமாக வளிமண்டலத்தில் கலக்குது. அதை நம்ம குறைக்கணும். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அதை குறைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், புதுப்பிக்கத்தக்க எரிசக்திக்கு மாறணும். அது மட்டும் இல்லாமல் அது கார்பன் உமிழ்வை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை ஈடுபடணும். ஸோ அந்த நடவடிக்கையோட கூறுகள் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நெட் ஜீரோ அந்த இலக்கை அடையணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புதைப்படிவமற்ற ஆற்றல் திறன் மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியோட பங்கு வந்து நம்ம அதிகரிக்கணும். இதுவும் கரெக்ட் தான். மரங்களை நடுதல், காற்றொலிப்பை நிறுத்துதல் சொல்லி கொடுத்துருக்காங்க. கரிம தீவிரம் மற்றும் கரிம உமிழ்வை குறைத்தல். ஸோ இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுக்கு எனக்கு வந்து எல்லாமே காலநிலை மாற்றத்தை வந்து காலநிலை நடவடிக்கையோட கூறுகளாக தான் தெரியுது. இதில் நம்ம மைனூட்டாக பார்த்தோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு 1, 2, 4 வந்து கரெக்டாக இருக்கலாம். ஆன்சருக்கு வந்தால் தான் எனக்கும் கம்பல்சரி தெரியும். 1, 2, 4 கரெக்டாக இருக்கலாம். ஆப்ஷன் டி இது வந்து ஒன்லி கெஸ் தான். இது கம்பல்சரி இதுதான் கரெக்ட் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணல. சரியா, அந்த 2070 கரிமல சமநிலை அடையிறதுக்கு இலக்கு இந்தியா நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அந்த ஒரு கூற்று மட்டும்தான் காலநிலைக்கு நமக்கு ஷோராக சொல்ல முடிகிற மாதிரி இருக்குது. அடுத்த திட்டங்கள், அது திட்டங்கள் தொடங்கப்பட்டதை அடிப்படையில் அதை வந்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, கால வரிசைப்படுத்துக அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இது எல்லா திட்டமுமே நம்ம பார்த்துருப்போம். ஃபர்ஸ்ட் பாருங்க, பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமின். நான் எப்போதுமே ஆவாஸ் யோஜனா மென்ஷன் பண்ணும்போது அர்பன் வந்து 2015 ஸ்டார்ட் பண்ணாங்க, கிராமின் அப்படிங்கிறது 2016 ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பேன். அடுத்து தீன் தயாள் உபாத்யாய கிராமின் கௌசல்ய யோஜனா. இது பார்த்தீங்கன்னா ஒரு 2022 உள்ள கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து வந்திருக்கு, நம்ம எடுத்த கரண்ட் அஃபேர்ஸில். அது கீழே உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா, கிராம சாலைகளை மேம்படுத்துவதற்காக 4ஆம் கட்ட திட்டத்தை தொடங்க போவதாக பட்ஜெட்டில் அறிவிச்சிருப்பாங்க. முதல் கட்ட திட்டம் ஃபர்ஸ்ட் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 2000 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சமக்ர சிக்ஷா அபியான் பற்றி நம்ம அடிக்கடி பார்க்கறது தான். இப்போ தொடர்ந்து சமக்ர சிக்ஷா அபியான் பற்றி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ 2018 ஏன்னா அதுக்கான நிதியை தான் இன்னும் ஒதுக்கீடு செய்யாமல் விடுவிக்காமல் மத்திய அரசு வச்சிருக்காங்கன்னு சொல்லி நம்ம அந்த ஸ்கீம் பற்றி அடிக்கடி பார்க்குறோம். இது 2018 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஸ்கீம் எப்போ ஸ்டார்ட் ஆனிச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சோன்னா நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ பிரதான் மந்திரி வீட்டு வசதி திட்டம், அதாவது இது நகர்ப்புறம், கிராமின் தான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கிராமின் இந்த மென்ஷன் பண்ணியிருக்கோமா, பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமின் அப்படிங்கிறது 2016
உத்தரப்பிரதேசத்தில் தொடங்கி வச்சுருக்காங்க. ஸோ 2016. அடுத்து தீன் தயாள் உபாத்தியாய கிராமப்புற இளைஞர்கள் திட்டம், இது 2014 லான்ச் பண்ணியிருக்காங்க. இது செப்டம்பர் 2022 உள்ள கரண்ட் அஃபேர்ஸில் இருக்குது, 2014. அடுத்து February 2025 பார்த்தீங்கன்னா சமக்ர சிக்ஷா திட்டம் 2018 தொடங்கப்பட்டிருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். கிராமப்புற சாலைகள் திட்டம், அதாவது கிராம் சதக் யோஜனா, இந்த இருக்கு இல்லையா, பிரைம் மினிஸ்டர் கிராம் சதக் யோஜனா, இது வந்து எப்போ 2000 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சரியா, இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணது 2000 ஆண்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இதை எப்படி நம்ம காலவரிசைப்படுத்தலாம்? ஃபர்ஸ்ட் வந்து 2000 ஸ்டார்ட் பண்ண இதான் ஃபர்ஸ்ட். ஸோ 3 தான் வந்து ஃபர்ஸ்ட். ஸோ 3 இடத்துல ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்குது. அதனால அடுத்த ஸ்கீமே நம்ம பார்க்கணும். அடுத்து பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனாங்கிறது 2016, இது 2014, இது 2018 பார்த்தோமா. அப்போது செகண்ட் வந்து தீன் தயாள் உபாத்தியாய, செகண்ட் தான் செகண்டில் வரும், 3214. ஸோ ஆப்ஷன் டி 3214 தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், நெக்ஸ்ட் வந்து பட்ஜெட். ஸோ பட்ஜெட் வீடியோ மட்டும் பார்த்துருந்தீங்க, அதை மட்டும் பார்த்துருந்தீங்கனாலே இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கலாம். பட்ஜெட் வீடியோ தனியாகவும் போட்டிருப்போம், ப்ளஸ் பிடிஎஃப்லேயும் ஆட் பண்ணியிருப்போம் நம்ம. சரிங்களா, இப்போ பாருங்கள், பட்ஜெட் இந்த வருஷம் தாக்கல் செஞ்சாங்களே, அதில் 4 இன்ஜின்கள் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இன்ஜின், செகண்ட் இன்ஜின், ஃபோர்த் இன்ஜின், தேர்ட் இன்ஜின் சொல்லிட்டு. அதில் ஃபர்ஸ்ட் இன்ஜின் என்ன அப்படின்னா அக்ரிகல்ச்சர், செகண்ட் இன்ஜின் என்ன அப்படின்னா எம்எஸ்எம்இ, தேர்ட் இன்ஜின் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இன் பீப்புள், ஃபோர்த் இன்ஜின் வந்து எக்ஸ்போர்ட். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு 3 வந்து 3 இடத்துல கொடுத்துருக்காங்க. அப்போது செகண்ட் இன்ஜின் என்னது எம்எஸ்எம்இ. ஸோ 3-1 வரும், அப்புறம் தேர்ட் என்ன 4th. ஸோ இப்போது 3142. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டு. ஸோ நிதிநிலை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள இயந்திர வகைகள், என்ஜின்கள் என்ன அப்படிங்கிறது ஆன்சர் வந்து 3142, ஆப்ஷன் பி. இது பார்த்தீங்கன்னா நம்ம February மந்தில் தான் பட்ஜெட் ஒவ்வொரு வருஷமும் தாக்கல் செய்வாங்க மத்திய அரசு. அந்த February மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ்லேயே இந்த என்ஜின் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். என்ஜின்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் இன்ஜின், செகண்ட் இன்ஜின், தேர்ட் இன்ஜின், ஃபோர்த் இன்ஜின் மென்ஷன் பண்ணியிருக்கோம். சரியா, நெக்ஸ்ட்டு முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் பற்றி ஒரு கொஸ்டின். காலை உணவு திட்டத்தில் என்னென்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து உயர்நிலை பள்ளிகளில் மாணவர் வருகையை அதிகரித்துள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த காலை உணவு திட்டமே எதுக்காக 2022 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. எதுக்காக ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூலில், அதுவும் தொடக்க பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்காக, அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவர்கள் பார்த்தீங்கன்னா இலவசமாக இந்த காலை உணவு பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீம். தொடக்கப்பள்ளினா 1லேருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள். இங்கே உயர்நிலை பள்ளின்னு இருக்கு, அப்போது ஹை ஸ்கூல் கிடையாது. ஃபர்ஸ்ட் கூற்றே தப்பு. செகண்ட் பார்த்தீங்கன்னா தொடக்க பள்ளி குழந்தைகள் இத்திட்டத்தில் பயனடைகிறார்கள், இது கரெக்ட். எக்ஸாக்டாக இந்த தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்காக தான் இந்த ஸ்கீமே. ஸோ அவங்க பயன்படுறாங்க. இந்த திட்டம் குழந்தைகளிடையே கற்றல் திறனை மேம்படுத்தியுள்ளது. ஏன்னா அவங்க மார்னிங்கே வந்து சாப்பிட்றாங்க. ஸோ எந்த ஒரு அந்த பசியோ எந்த ஒரு ஊட்டச்சத்து குறைபாடோ இல்லாமல் அவங்க கற்பது, இது வந்து அவங்களுடைய திறனை வந்து வளர்த்துருக்கு. ஸோ இது கரெக்டு. திட்டம் அரசு பள்ளிகளில் மட்டும் செயல்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, கிடையாது. அரசு உதவி பெறும் பள்ளிகள்லையும் செயல்படுத்துறாங்க. இங்கே மட்டும்னு கொடுத்ததுனால இது தப்பு. கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்லையுமே இதை செயல்படுத்துறாங்க. ஸோ அப்போது என்னென்ன கூற்று கரெக்டு, எது கேட்டிருக்காங்க, கூற்றுகள் எது உண்மைன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ செகண்டும் தேர்டும் தான் கரெக்டு, ஃபர்ஸ்ட்டும் ஃபோர்த்தும் தப்பு. ஸோ செகண்டும் தேர்டும் கரெக்டுனா ஆப்ஷன் பி, செகண்ட் அண்ட் தேர்ட் வந்து கரெக்டு. ஸோ காலை உணவு திட்டம் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கோமா, தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்காக தான் இந்த ஸ்கீம் செயல்படுத்தப்படுகிறதுன்னு. இது வந்து அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளிகளில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோமா. ஸோ ஆன்சர் பண்ணிக்கலாம். இது எந்த கரண்ட் அஃபேர்ஸில் இருக்குது? இப்போ ரீசெண்டாக தான் ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி தமிழ்நாடு ஸ்கீம்ஸ் வீடியோ போட்டிருப்போம், அதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அடுத்து இந்த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட், அதாவது அடுத்து கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு அரசின் முன்முயற்சிகள் பற்றிய பின்வரும் அறிக்கைகளில் எவை சரியானவை? தமிழக அரசுடைய முன்முயற்சிகள் கொடுத்த சம்பந்தமான கேள்வியில் இதில் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து அண்ணல் அம்பேத்கரின் அனைத்து படைப்புகளையும் தமிழ் வளர்ச்சித்துறை மூலம் தமிழில் மொழிபெயர்க்க 5 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க, இது கரெக்ட். தமிழ் பரப்புரை கழகம் அமைக்கிறதுக்கு 10 கோடி சொல்லியிருக்காங்க, இது தப்பு. 1 கோடி தான் ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் தமிழ் இலக்கிய தனித்துறையை உருவாக்க 5 கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க, இது கரெக்ட். இது தப்பு. சரி, அப்போ ஃபர்ஸ்ட் கரெக்டா? ஃபர்ஸ்ட் கரெக்ட், தேர்ட் கரெக்ட். அப்போ ஏ அண்ட் சி மட்டும்தான் இந்த இடத்துல என்னது சரியானது, ஆப்ஷன் பி, ஏ மற்றும் சி. இது எங்கே கரண்ட் அஃபேர்ஸில் நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம் அப்படின்னா February 2022 மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸில் இது இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. பரப்புரை கழகம் பார்த்தீங்கன்னா தனி பரப்புரை கழகமானது 1 கோடியில் அமைச்சிருக்காங்கன்னு சொல்லி
February 2022 மந்த் கரண்ட் அஃபேர்ஸில் இருக்கு. நெக்ஸ்ட்டு பரப்புரை கழகம். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு தானே. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பரப்புரை கழகம் அங்கே 10 கோடி கொடுத்துருக்காங்க, ஆனால் 1 கோடி தான் ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க அதுக்கு. ஸோ அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், அப்படி தப்பு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் நூல்கள். அம்பேத்கருடைய நூல்களானது மொழிபெயர்ப்பதற்காக 5 கோடி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அப்போது அந்த ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அடுத்து ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ் இலக்கியவியல் அப்படிங்கிற ஒரு தனித்துறையானது ஏற்படுத்தப்படுது அப்படின்னும் தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க. ஸோ அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டுன்னு வருது. ஸோ அதை வச்சு நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கலாம் அதுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ககன்யான் மிஷன் பற்றி கம்பல்சரி ஒரு கொஸ்டின் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆனால் அவங்க எப்படி கேட்டிருக்காங்கன்னா ஒரு கூற்றுகளாக விண்வெளி பயண வீரர்கள் வந்து மருத்துவ உளவியல் விமான மருத்துவ பரிசோதனைகளுக்கு பிறகே தேர்ந்தெடுக்கப்படுறாங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கேட்டிருக்காங்க. அடுத்து விண்வெளி திட்ட பயிற்சி இஸ்ரோ திருவனந்தபுரத்தில் நடைபெறுகிறது. அடுத்து தேர்வு செய்யப்பட்ட விண்வெளி பயண வீரர்கள் பொது ரீதியான வான்வெளி பயண பயிற்சியினை ரஷ்யாவில் உள்ள யூரி ககாரின் அண்டவெளி பயிற்சி மையத்தில் பெறுவார்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஷுவராக எனக்கு ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டு கரெக்ட், அது ஷுவராக சொல்லலாம். செகண்டும் தேர்டில் பார்த்தீங்கன்னா செகண்டும் கரெக்டு தான், தேர்டும் கரெக்டாக இருக்க மாதிரி தான் இருக்குது. அதனால தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்டுன்னு பார்த்தோன்னா இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்டுன்னு பார்த்தா செகண்டும் தேர்டும் கரெக்டாக அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா இதுவுமே நான் கூகுளில் சர்ச் பண்ணதில் கரெக்டுன்னு தான் இது வந்திருக்கு. ஸோ இதை பற்றி எனக்கு டவுட் இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து எதை அஷ்யூம் பண்ணிக்கலாம்னா ஃபஸ்ட்டும் தேர்டும் கரெக்டுன்னு இப்போ சொல்ல ஆன்சருக்கு வந்ததுக்கப்புறம் தான் கன்ஃபார்ம் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இப்போ ஒரு லாஸ்ட் நடந்த எக்ஸாம்லேயே இந்த சட்டம் பற்றி கேட்டிருப்பாங்க. ஒரு சட்டம் மட்டுமே நீங்கள் தெரிஞ்சிருந்தாலே ஈஸியாக ஆன்சர் பண்ணிக்கலாம். தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் வந்து 2013 ஏற்றப்பட்டது. லாஸ்ட்டாக ஒரு ப்ரூஃப் வீடியோ போட்டிருப்பேன், அதிலே நம்ம சேனலில் இது இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ இது ஒன்று தெரிஞ்சாலே பி வந்து 1. ஸோ பிங்கிற 1 இடத்துல ஆப்ஷன் பி தான் இருக்குது, 4 1 2 3ன்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு அதாவது அகழாய்வு சம்மந்தமாக நிறைய கொஸ்டின் வந்திருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீசனாக நடந்த அகழாய்வை விட உங்களுக்கு யூனிட் 9ல், அதாவது இப்போ யூனிட் 6ன்னு மாறிடுச்சு இல்லையா, யூனிட் 6ல் வர்றது தான் உங்களுக்கு மேக்ஸிமம் கேட்டிருக்காங்க கொஸ்டின். ஸோ யூனிட் 6 நீங்கள் அந்த அதில் உள்ள புக்கில் உள்ள அகழாய்வு தான் அதிகமாக கேட்டிருக்காங்க. இதில் இப்போ ரீசனாக நடந்த அகழாய்வில் கேட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த சங்கு வளையல்கள் வந்திருக்கு. சங்கு வளையல்கள் பார்த்தீங்கன்னா வெம்பக்கோட்டையில் கண்டெடுத்திருப்பாங்க. ஸோ வெம்பக்கோட்டை ஃபஸ்ட்டுக்கு 4th. அப்போ ஆன்சர் என்னது? ஃபர்ஸ்ட்டுக்கு 4th அப்படின்னா 4 3 1 2 ஆப்ஷன் பி 4 3 1 2 தான் கரெக்ட் ஆன்சர். சரி பாருங்க, வெம்பக்கோட்டையில் அலங்கரிக்கப்பட்ட சங்கு வளையல்களானது கண்டெடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இது ஒன்று தெரிஞ்சால் அதுக்கு ஆன்சர் பண்ணிக்கலாம். ஸ்டேட்மெண்ட் அப்புறம் காரணம் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம அடிக்கடி பார்க்குறோம் இல்லையா, மத்திய பட்டியல் மாநில பட்டியல் பொதுப்பட்டியல் பற்றி நம்ம அடிக்கடி பார்க்குறோம். மத்திய பட்டியல் மாநில பட்டியல் பொதுப்பட்டியலில் மத்திய பட்டியலில் 61 துறைகள் 61 100 துறைகள் இருக்குது, மாநில பட்டியலில் 61 இருக்குது, பொதுப்பட்டியல் 52 இருக்குன்னு சொல்லி ரீசெண்டாக தான் கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துப்போம். இதில் பொதுப்பட்டியல் மத்திய பட்டியலில் உள்ள துறைகளுக்கு மத்திய அரசு சட்டம் இயற்றும் அதிகாரம் இருக்குது, மாநில பட்டியலில் இருக்கிறதுக்கு மாநில பட்டியலுக்கு அதிகாரம், பொதுப்பட்டியலுக்கு இருக்கக்கூடிய துறைகளுக்கு மத்திய மாநில அரசுகளுக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். அது சம்பந்தமாக தான் கேட்டிருக்காங்க. கூற்று பாருங்க, பொதுப்பட்டியல் மற்றும் மாநில பட்டியல் ஆகியவற்றில் கூறப்படாத இனங்கள் தொடர்பாக சட்டம் இயற்றும் முழு அதிகாரத்தை பாராளுமன்றம் கொண்டு இருக்கு. இது கரெக்டு. ஸோ பொதுப்பட்டியலும் மாநில பட்டியலும் அல்லாமல் மத்திய பட்டியலில் சட்டம் இயற்றுறதுக்கு முழு அதிகாரம் மத்திய அரசுக்கு இருக்குது, பாராளுமன்றத்துக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று கரெக்டு. அடுத்த அரசியலமைப்புடைய 8வது அட்டவணையில் தான் மத்திய பட்டியல் மாநில பட்டியல் பொதுப்பட்டியல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது தப்பு. 7வது அட்டவணையில் தான் இந்த 3 பட்டியலும் கொடுத்துருப்பாங்க. சரி, இது எங்கே இருக்குது? கரண்ட் அஃபேர்ஸில் இந்த இருக்குல்லையா, இந்திய அரசியலமைப்புடைய 7வது அட்டவணையில் தான் இந்த மத்திய பட்டியல் பொதுப்பட்டியலானது இருக்குது அப்படி சொல்லி. இது எந்த மந்த்துன்னு ஆட் பண்ணலையா? ரீசெண்டாக தான் இதை மென்ஷன் பண்ணியிருப்போம். எந்த மந்த்துன்னு இதில் ஆட் பண்ணல, ரீசெண்டாக தான் நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் மென்ஷன் பண்ணியிருப்போம். சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ரீசெண்டாக மாற்றின துறைகள் கூட இதில் மென்ஷன் பண்ணி இதில் கொடுத்துருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டு அக்டோபர் 2024 கரண்ட் அஃபேர்ஸில் இருக்குது. ஆமாம், அக்டோபரில் உள்ள கரண்ட் அஃபேர்ஸில் மந்தில் இருக்குது, அதை பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்போ அதாவது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பட்ஜெட் நமக்கு தாக்கல் செஞ்சாங்களே தமிழக அரசு, அந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா ரூபாய் சின்னத்தை வந்து அகற்றியிருப்பாங்க. அதாவது நம்ம உதயகுமார் அவர்களால் உருவாக்கப்பட்ட ரூபாய் சின்னத்தை, இந்த சின்னத்தை அகற்றிட்டு அதுக்கு பதிலாக ரூ அப்படிங்கிற வார்த்தையை வந்து போட்டிருப்பாங்க இந்த சின்னத்துக்கு மாற்றாக. அதை பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு அரசு தனது 2025-26 ஆண்டு பட்ஜெட்டில் இந்த ரூபாய் சின்னத்தை கைவிட்டு அதுக்கு பதிலாக தமிழ் எழுத்தான ரூபாயை மாற்றியுள்ளது.
ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அனைவருக்கும் பயனளிக்கும் வகையில் தமிழ்நாட்டின் பரவலான வளர்ச்சியை உறுதி செய்தலுக்காக இதை மாற்றிருக்காங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே வந்து கரெக்டு தான். சரியா? அப்போது இதை பற்றி எதில் பேசியிருப்போம்? மார்ச் மந்த் தான் தமிழ்நாடு பட்ஜெட் தாக்கல் செஞ்சுருப்பாங்க. ஸோ அதில் வந்து ரூபாய் சின்னத்தை மாற்றிருக்காங்க, இந்த ரூபாய் சின்னத்தை நீக்கியிருக்காங்கன்னு சொல்லி போட்டிருப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு இது பாருங்க, மகப்பேறு நிதி உதவி திட்டம். முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதி உதவி திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து 14,000 ரூபாய் வந்து கேஷாக கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் 4,000 ரூபாய் மதிப்பில் சத்து பெட்டகம் கொடுக்குறாங்க. ஸோ மொத்தமாக இன்க்ளூட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருது? 18,000 ரூபாய் மதிப்பிலான உதவியானது கர்ப்பிணி பெண்களுக்கு வழங்குறாங்க. ஸோ அந்த கொஸ்டின் தான். மருத்துவர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நலத்திட்டத்தின் கீழ் 2018 முதல் உயர்த்தப்பட்ட உதவித்தொகை ரூபாய் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்னன்னு வச்சுங்களேன், 18,000, ஆப்ஷன் ஏ. ஸோ இதை பற்றி நம்ம ஜூலை மந்த் போன வருஷம் இப்போ ரீசெண்டாகவே அதிகமாக பார்த்துருப்போம். இதில் உங்களுக்கு ப்ரூஃபுக்காக ஒரே ஒரு மந்தில் உள்ளது மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஜூலை 2024 மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸில் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதி உதவி திட்டமானது 1989 ஸ்டார்ட் ஆனதுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணி அதில் பார்த்தீங்கன்னா 18,000 ரூபாய் ஆனது பெண்களுக்கு வழங்கப்படுகிறது. தமிழக அரசு சார்பில் கர்ப்பிணி பெண்களுக்கு 18,000 ரூபாய் வழங்கப்படுது. இதில் 14,000 ரூபாய் தவணை முறையில் வங்கி கணக்குலையும் 4,000 மதிப்பில் சத்து பெட்டகமாகவும் அவங்களுக்கு வழங்குவதாக போட்டிருக்கோம். ஸோ இந்த கொஸ்டின். நெக்ஸ்ட்டு போக்சோ சட்டம். ஸோ போக்சோ சட்டம் எல்லாருக்குமே தெரியும், 2012 இயற்றப்பட்டது. அதை பற்றி நம்ம விரைவு சிறப்பு நீதிமன்றங்கள் சம்மந்தமான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கும்போது போக்சோ சட்டங்களை நம்ம எப்போதுமே மென்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். குழந்தைகளுக்கான திட்டம், அதுவும் அதாவது குழந்தைகள்னு மென்ஷன் பண்ணாலே 18 வயதுக்கு உட்பட்டவங்க தான். அதையுமே நம்ம வீடியோவில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ 8th and 9th February கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்தீங்கன்னா 2012 போக்சோ சட்டமானது இயற்றப்பட்டது. அது குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ 18 வயதுக்கு உட்பட்டவங்களுக்காக தொடங்கப்பட்டது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜன்தன் யோஜனா, அதாவது வங்கி கணக்கு தொடங்குவதற்கான ஒரு திட்டம். ஏழைகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு 0 பேலன்ஸில் வந்து வங்கி கணக்கு தொடங்குவதற்காக இந்த ஸ்கீம். அடுத்து மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம், அதாவது 100 நாள் வேலை திட்டம் சொல்லுவோம். இது 2006ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. கிராமப்புறங்களை சேர்ந்தவங்களுக்கு, வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கவங்களுக்கு 100 நாளைக்கு வேலை வாய்ப்பை வழங்கணுங்கிறதுக்காக தொடங்கியிருப்பாங்க. அடுத்தது உஜ்வாலா ஸ்கீம், கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு எரிவாயு இணைப்பு வழங்கணுங்கிறதுக்காக உஜ்வாலா ஸ்கீம். பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா அப்படிங்கிறது பயிர் காப்பீடு திட்டம். விவசாயிகளுக்கு வந்து இப்போ பயிர் இழப்பீடு ஆகுதுன்னா அதுக்கான காப்பீடு வழங்குவதற்காக இந்த ஸ்கீம் லான்ச் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ இதை மேட்ச் பண்ணோம் அப்படின்னா 3. அடுத்து மகாத்மா காந்தி தேசிய கிராமப்புற வேலைவாய்ப்பு உறுதி திட்டம். இது வந்து வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய கிராமப்புற குடும்பங்களுக்காக இந்த ஸ்கீம். அடுத்து பிரதம மந்திரி உஜ்வாலா யோஜனா வந்து கிராமப்புற மற்றும் தொலைதூர பகுதிகளை சேர்ந்த பெண்களுக்காக இந்த ஸ்கீம். ஃபசல் பீமா யோஜனா தான் விவசாயிகளுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3, 4, அப்புறம் உஜ்வாலா ஸ்கீம் வந்து கிராமப்புறங்களை சேர்ந்த பெண்களுக்காக. ஸோ 3, 4, 2 பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா விவசாயிகளுக்காக. 3, 4, 2, 1 தான் வரணும். இங்கே ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 3, 4, 2, 1 கொடுக்கல. ஆன்சர் ஆனால் 3, 4, 2, 1 தான் இதுக்கு கரெக்டாக வரும். சரி, நெக்ஸ்ட்டு இதை பற்றி எதில் நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் போட்டிருக்கோம்னா ஜூன் மந்த் கரண்ட் அஃபேர்ஸில் மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் பற்றி மென்ஷன் பண்ணியிருக்கோம். கிராமப்புறங்களில் மக்களுடைய வேலை வாய்ப்பை உறுதி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக. நெக்ஸ்ட்டு பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனாங்கிறது மிகப்பெரிய ஒரு பயிர் காப்பீடு திட்டம், விவசாயிகளுக்கான ஒரு திட்டம் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு உதவக்கூடிய ஒரு காப்பீடு திட்டம். அடுத்து பிரதமரின் ஜன்தன் திட்டம், இது வங்கி கணக்கு திட்டம். வங்கி கணக்கானது ஓப்பன் பண்ணுறாங்க. ஆகஸ்ட் 2024 இந்த ஸ்கீம் பற்றி மென்ஷன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு அடுத்து உஜ்வாலா ஸ்கீம். ஸோ பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தின் கீழ் வந்து எரிவாயு இணைப்புகளானது வழங்கப்படுகிறது இலவசமாக. நாட்டில் 21 வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய பெண்களுக்காக இது தொடங்கப்பட்டது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்போம். இந்த இடம்ல நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் மந்தில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்போம். சரியா? நெக்ஸ்ட் பாருங்க, இதில் வந்து பொற்பனை கோட்டை, இரும்பு கத்தி, இரும்பு சுத்தி, அப்புறம் வணிக குழு கல்வெட்டு, கற்சவ பெட்டி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்னென்னா பொற்பனை கோட்டை நீங்கள் ஆன்சர் பண்ணீங்களா? பொற்பனை கோட்டைங்கிறது ஒரு சங்ககால கோட்டை அப்படிங்கிறது நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் மென்ஷன் பண்ணியிருப்போம், புதுக்கோட்டையில் இருக்குன்னு சொல்லி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சரியானது. ஸோ ஃபஸ்ட்டு எங்கே இருக்குது? 2 இடத்துல வந்து சரியானது இருக்குது. மற்ற இதுக்கெலாம் வந்து இது யூனிட் 9ல் இருக்கா இல்லை கரண்ட் அஃபேர்ஸில் இன்க்ளூட் ஆன மாதிரி தெரியல. வேணால் நான் செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ் போடும்போது மென்ஷன் பண்ணுறேன் அதை பற்றி. ஸோ பொற்பனை கோட்டை பற்றி நம்ம ஜூலை 2024 கரண்ட் அஃபேர்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திட்டங்கள் அதோடைய முக்கிய நோக்கங்களோட பொறுத்துகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது என்னென்னதுன்னா பிரைம் மினிஸ்டர் கிராம் சதக் யோஜனா, அதாவது கிராமப்புற
மேம்பாட்டு திட்டம், கிராமங்களை வந்து சாலை இணைப்புகளை கொண்டு வரணுங்கிறதுக்காக 2000ஆம் ஆண்டில் தொடங்கியிருப்பாங்க. ஸோ அப்போது கிராமப்புற இணைப்பு தேர்டு, ஃபஸ்ட்டுக்கு 3, அப்போ ஃபஸ்ட்டுக்கு 3னா இந்த இடத்துல இருக்குது 3, 1, 2, 4 சொல்லிட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா MGNREGA, அதாவது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டம். இது எதுக்காகனா வாழ்வாதார வாய்ப்புகளை வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக, கிராமப்புறங்களில் வாழ்வாதார பாதுகாப்பு, ஒரு 100 நாளைக்காவது அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கிராமப்புறங்களில் தொடங்கியிருப்பாங்க. ஸோ அப்போ டிக்கு வந்து 4, அப்போது ஆப்ஷன் பி 3, 1, 2, 4 இந்த ஸ்கீம்ஸ் பற்றி எங்கெங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பாருங்கள். பிரதான் மந்திரி கிராமப்புற சாலை வசதி திட்டம், கிராமப்புறங்களில் சாலைகளை வந்து ஏற்படுத்தி தரணுங்கிறதுக்காக. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து கிராமப்புற தொழில் முனைவோர் திட்டம், அதாவது NRLM அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருத்துகளை ஒரு சைடு கொடுத்துருந்தாங்க இல்லையா, NRLM அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கீம் பற்றி இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கோம். அடுத்து மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம், இதில் எந்த மந்த் கரண்ட் அஃபேர்ஸ்னா மார்ச் 2024 மென்ஷன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பாருங்க, நிதி ஆயோக் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ சிம்பிளாக தான், எல்லா குற்றமே ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, திட்டக்குழுவுக்கு பதிலாக நிதி ஆயோக் அமைக்கப்பட்டது. இது நம்ம அடிக்கடி கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருக்கோம், இது கரெக்டு. அதுக்கு நிதி ஒதுக்க அதிகாரம் இல்லைன்னு கொடுத்துருக்காங்க, இதுவும் கரெக்ட். ஏன்னா நிதி ஆயோக் அப்படிங்கிறது ஒரு சிந்தனை குழு தான், அது ஒன்லி உங்களுக்கு ஐடியாஸ் மட்டும்தான் கொடுக்கும், நிதி ஒதுக்குறது கிடையாது. ஸோ இதுவும் கரெக்டு தான், நிதி ஆயோக் அப்படிங்கிறது ஒரு சிந்தனை குழு. ஸோ இதுவும் கரெக்டு. அடுத்து 4th பாருங்க, இந்தியாவின் குடியரசுத் தலைவர் நிதி ஆயோக்கோட தலைவர்னு கொடுத்துருக்காங்க, அது தப்பு. குடியரசுத் தலைவர் கிடையாது, பிரதமர் தான் நிதி ஆயோக்கோட தலைவர். ஸோ ஆன்சர் என்ன, உங்களுக்கு உண்மையான கூற்றுகள் தானே கேட்டிருக்காங்க, ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம ஜூலை 2024 கரண்ட் அஃபேர்ஸில் அடிக்கடி மென்ஷன் பண்ணுவோம். உங்களுக்கு ப்ரூஃபுக்காக ஒரு இடத்துல மட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நிதி ஆயோக் அப்படிங்கிறது என்னது, திட்டக்குழுவுக்கு பதிலாக 2015 தொடங்கப்பட்டிருக்கு. இதோட தலைவர் வந்து பிரதமர் மோடி, அதாவது பிரதமர் தான் அதோட தலைவராக இருப்பாங்க. இது அரசுக்கான கொள்கைகளை வகுக்கக்கூடியது, இது ஒரு சிந்தனை குழு. சரி, இதை வச்சு ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, பின்வருவற்றில் எவை தவறாக பொருந்தி உள்ளது அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது வந்து சைல்டு டெவலப்மெண்ட் இண்டெக்ஸு, அப்புறம் HDI ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். ரீசெண்டாக தான் UNDP வந்து HDI வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ரீசெண்டாக கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருப்போம். இதில் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, மனித வளர்ச்சி அடையாளம் காணல் கொடுத்துருக்காங்க. மனித வளர்ச்சி குறியீடு தான் HDI. அப்போ 4th ஒன்றுங்க அப்படிங்கிறது ராங்காக இருக்குது, தவறாக பொருந்தி இருக்கு. CDI அப்படிங்கிறது குழந்தைகள் வளர்ச்சி குறியீடு, அதாவது சைல்டு டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கரெக்டு. ஸோ அப்போது எது தவறாக பொருந்திருக்கு, இது MPI மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ், பல பரிமாண வறுமை குறியீடு. ஸோ இது ஃபர்ஸ்ட்டும் தேர்டும் கரெக்டாக இருக்குது, ஃபர்ஸ்ட்டும் தேர்டும் கரெக்டு. எவை தவறாக பொருந்திருக்குன்னு தான் கேட்குறாங்க. அப்போது 4th 2nd தான் தப்பு. சரியா, 4th and 2nd இந்த இருக்குல்லையா, 2nd and 4th வந்து தவறாக பொருந்திருக்கு அப்படின்னு சொல்லி 2 இது கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஐக்கிய நாடுகள் மனித வளர்ச்சி குறியீடு இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் கூட நம்ம இந்தியா 130 ரேங்க் வந்து 130வது இடம் சொல்லி பார்த்துருப்போம். ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், அதாவது மனித வளர்ச்சி குறியீடு. இதை வந்து மே மந்த் கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருப்போம். அடுத்து அக்டோபர் மந்த் கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்தீங்கன்னா மல்டி பாவர்ட்டி இண்டெக்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். பல பரிமாண வறுமை குறியீடு MPI மல்டி பாவர்ட்டி இண்டெக்ஸ்ன்னு சொல்லிட்டு அதில் பார்த்துருக்கோம். சரியா, நெக்ஸ்ட் பாருங்க, சிப்காட் பற்றி சமீபத்தில் தான் நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் தொழில்துறையில் வந்து ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தணும், தொழில்துறை வளர்ச்சியை ஊக்குவிக்கணுங்கிறதுக்காக தான் சிப்காட் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டது, செயல்படுதுன்னு சொல்லி இந்த மாதம் தான் ஜூன் மந்தில் உள்ள கரண்ட் அஃபேர்ஸில் நம்ம சிப்காட் பற்றி பார்த்துருப்போம். தொழில்துறைக்கு தேவையான உள்கட்டமைப்பு வசதிகளானது இதில் கிடைக்குது. ஸோ அதில் கொஸ்டின் பாருங்கள், தமிழக அரசு தொழில் முன்னேற்ற கழகம், அதாவது சிப்காட் என்ற அமைப்பு தமிழ்நாடு அரசால் கீழ்கண்ட எந்த தொழில் அமைப்பினை வளர்ப்பதற்காக உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி. ஸோ தொழில்துறை வளர்ச்சிக்காக உருவாக்கியிருக்காங்க. ஸோ அப்போது கனரக தொழிற்சாலை, நடுத்தர தொழிற்சாலை, சிறு தொழிற்சாலைன்னு சொல்லியிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் என்ன அப்படின்னா நடுத்தர தொழிற்சாலை மற்றும் சிறு தொழிற்சாலை. ஸோ 2nd and 3rd. ஸோ ஆப்ஷன் C 2nd and 3rd தான் வந்து கரெக்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மேட்ச் ஆனதை வந்து கண்டுபிடிக்க சொல்லி உங்களுக்கு திட்டங்கள் கொடுத்துருக்காங்க. அவ்வளோவா சரியாக வந்து சென்டென்ஸ் தெரியல. இல்லை ராஷ்ட்ரிய கிராம் ஸ்வராஜ் அபியான், அப்புறம் தீன் தயாள் அந்தியோதயா யோஜனா, அந்த 2 ஸ்கீம் பார்த்தீங்கன்னா அந்த 2 ஸ்கீம் பற்றி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் சேனலில் நம்ம போட்டிருக்கோம். இது ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்குது, 2nd வந்து மிஸ்டேக்கு, 3rd பார்த்தீங்கன்னா இது கரெக்டு, 4th வந்து மிஸ்டேக்கு. ஸோ ஆன்சர் வந்து 1, 3rd தான் கரெக்டு, 1ம் 3ம் தான் சரி. சரி, இதை பற்றி எங்கே கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஜனவரி 2025 கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்தீங்கன்னா
தீன் தயாள் அந்தியோதயா யோஜனா அப்படிங்கிறது சிறு குறு தொழில்களை தொடங்கி தொழில் முனைவோராக துடியக்கூடிய இளைஞர்களுக்காக தொடங்கப்பட்டதுன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுய உதவி குழுக்கள் மூலமாக வறுமையை ஒழிக்கிறது அப்படின்னு சொல்லி தீன் தயாள் யோஜனா கொடுத்துருக்காங்க. அப்போ அது மிஸ்டேக்கு. அடுத்து கிராம் சுயராஜ் திட்டம் பற்றி இதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் வந்து குடிநீர் வசதி, பசுமை, தன்னிறைவான உள்கட்டமைப்பு, நல்லாட்சி இதெல்லாமே மேம்படுத்துவதற்காக தான் இந்த ஸ்கீம் செயல்படுத்தப்படுது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில கொஷின்ஸ் வந்து இதில் பிரம்மபுத்திரா ரீசனாக தான் பிரம்மபுத்திரா நதியின் குறுக்கே வந்து சீனா அணை கட்ட போவதாக பார்த்துருப்போம். அது திபத்தில் தான் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். ஸோ டிக்கு வந்து 3 வரும். அது இதில் ஒரே ஒரு இது ஆட் ஆனதுனால அதை பற்றி போட்டிருக்கேன், கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக வந்ததுனால. மற்றபடி நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 30+ கொஷின் வந்து இதில் இன்க்ளூடு இருக்குது. சரிங்களா? இந்த பிடிஎஃப்பில் அதில் 30 கொஷின் வந்து கன்ஃபார்மாக வந்து நம்ம சேனல்லேருந்தே வந்து கன்ஃபார்மாக வந்திருக்கு. ஸோ இந்த பிடிஎஃப் லிங்க் இல்லைனா பிடிஎஃபோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அதை நீங்கள் பார்த்து கூட என்னென்ன வந்திருக்குன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் லைவ் கிளாஸ் வந்து இப்போது ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஒரு ஜூன் மந்த்து 26 இல்லைனா 27 ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கான ஃபீஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் கொடுத்துருக்கோம். பே பண்ணுறதுக்கான டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனலில் ஒவ்வொரு மந்த்துக்கும் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப்பும் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ ஒவ்வொரு மந்த்துக்கும் நீங்கள் வேணும் அப்படின்னா அதுக்கான ப்ரைஸ் டீட்டெயில் இருக்குது. ஜிபே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் வாட்ஸ்அப்பில் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸை ஷேர் பண்ணிடுவோம். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா தாராளமாக கேட்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது. இத்துடன் இந்த வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.